ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ நர்சிங் படிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோல இந்த ஜாப் பத்தின ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு சுகாதாரத்துறையில வந்து பல்நோக்கு சுகாதார பணியாளர், அதாவது பெண்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு, கல்வி பயின்ற பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது உதவி செவிலியர் மற்றும் மகப்பேறு உதவியாளர் சொல்லக்கூடிய ஏஎன்எம் அப்படிங்கிற போஸ்டிங். ரெண்டாவது வந்து கிராம சுகாதார செவிலியர், அதாவது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு காலி பணியிடங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. டோட்டலா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 2147 காலி பணியிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. இது தேர்வு முகமை யார் வந்து இந்த ஒரு தேர்வு வந்து நடத்துறாங்க அப்படின்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் தான் வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போறாங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கக்கூடிய டெட்லைன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நவம்பர் 24ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மாத காலமா வந்து நம்மளுக்கு வந்து 20 நாள் காலம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த நாளை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல mrp.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக வந்து நீங்க அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விதமான ரோலுக்கு வந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்ஆர்பி தரப்புல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆட் வந்து கொடுத்திருக்காங்க. அது அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற முதல் ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்டிபிகேஷன், அதாவது ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் அண்ட் வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், இந்த ரெண்டு விதமான காலி பணியிடங்கள் வந்து ஏற்கனவே கடந்த 2023ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து நடத்தவே கிடையாது. அது வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலா 2147 வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க 2023ல ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்பதான் புதுசா இந்த ஒரு ரோலுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே அப்ளை பண்ணாங்க, மறுபடியும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. பட் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் உங்களால வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ வில்லிங் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டு எம்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ டிஎன்பிஎஸ்சிக்கு மாதிரியே எம்ஆர்பிக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. பட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ இந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 300 ரூபாயும், மீதி இருக்கக்கூடிய அதர்ஸ்க்கு வந்து 600 ரூபாயும் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து நாங்க வந்து எம்ஆர்பி வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜெனரல் இன்ஃபர்மேஷன், ரிலாக்சேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், அதர் இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி மஸ்டா பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நேத்து டேட்ல வெளியா இருக்கக்கூடிய அப்டேட். பட் எம்ஆர்பி வெப்சைட்ல நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இன்னமும் வந்து அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணல. சோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பழைய நோட்டிபிகேஷன், 2023ல வெளிவந்த நோட்டிபிகேஷன், 10வது நோட்டிபிகேஷன் தான் 2023ல வெளியான நோட்டிபிகேஷன். சரிங்களா? நோட்டிபிகேஷன் டேட் அக்டோபர் 11ஆம் தேதி 2023 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிபிகேஷன் இப்ப மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2023க்கு அப்புறம் 24, 25 இந்த 2 வருஷத்துல நீங்க யாரெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ இது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்க. இதுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே வந்து அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து நர்சிங் படிச்சுட்டு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.